ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் எம்ஐஎஸ் மேனேஜ்மெண்ட் இன்ஃபர்மேஷன் சிஸ்டம் மற்றும் கணினி அடிப்படைகள், கணினி பயன்பாடுகள். ஸோ இந்த சப்ஜெக்ட்லேருந்து ஒரு 150 கொஷின்ஸ் 150 கொஷின்ஸ் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்கான எஸ்ஆர்பி டிஆர்பிக்கான டெஸ்ட் பேட்ச் போயிட்டுருக்கு. அதனுடைய 4வது டெஸ்ட்டு தான் இந்த பிடிஎஃப்பு. ஸோ இந்த 4 டெஸ்ட்லேயும் நீங்கள் அட்டன் பண்ணணும் அப்படின்னா டெஸ்கிரிப்ஷனில் என்னோடய நம்பரை கொடுக்குறேன், கான்டாக்ட் பண்ணுங்கள். மீதி வரக்கூடிய டெஸ்ட்டெல்லாம் நீங்கள் அட்டன் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். ஸோ கொஷின் நம்பருக்குள்ளே போயிடலாம். கொஷின் நம்பர் 1, 5ஆம் தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்ட தொழில்நுட்பம் எது? ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட், ஏஐ அப்படின்னு சொல்லுவாங்க, செயற்கை நுண்ணறிவு. 2வது கேள்வி, ஆன்லைன் டெஸ்ட்டில் 4 ஆப்ஷன்ஸ் கொடுத்துருப்பேன். கணினியின் சிறப்பு இயல்புகள் எவை அல்லது எவைன்னு கொடுத்துருந்தேன். ஸோ அதில் பார்த்தீங்கன்னா வேகம், அதுக்கப்புறம் தரவு மீட்டெடுப்பு, துல்லியம், இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இதனுடைய சிறப்பு இயல்புகள். 3வது கேள்வி, டேஷ் தலைமுறை கணினியால், 4ஆம் தலைமுறை கணினியால் இணைய பாவனை, GUI பயன்பாடு, ஸ்மார்ட் போன் பாவனை என்பவற்றுக்கு பயன்படுத்தப்பட்டுள்ளது. 4வது கேள்வி, பைனரி முறையிலிருந்து சிம்பாலிக் அசம்பிளி லாங்குவேஜ் ஆகியவற்றுக்கு மாறியதுடன் ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் எந்த தலைமுறை கணினியில் உருவாக்கப்பட்டிருந்தது? 2ஆம் தலைமுறை கணினி. 5வது கேள்வி, அதிக அளவிலான வெப்பம் ஒரே நேரத்தில் ஒரு பிரச்சனை மட்டுமே தீர்க்கக்கூடிய வசதி இந்த தலைமை கணினியில் காணப்பட்ட குறைபாடுகளாகும். முதல் தலைமுறை கணினி. 6வது கேள்வி, எந்த தலைமுறை கணினியில் டிரான்சிஸ்டர் பயன்படுத்தப்பட்டது? 2ஆம் தலைமுறை கணினி. 7வது கேள்வி, 3ஆம் தலைமுறையின் கணினியின் சிறப்பு என்ன? இன்டிகிரேட்டட் சர்க்கியூட், ஐசி பயன்படுத்தப்பட்டது. 8வது கேள்வி, இந்த வகை கணினிகளில் மைக்ரோ ப்ராசஸர் பயன்படுத்தப்பட்டு இருக்கின்றன. 4ஆம் தலைமுறை கணினி. 9வது கேள்வி, செயற்கை நுண்ணறிவு, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் எந்த தலைமுறை கணினியில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது? 5ஆம் தலைமுறை கணினி, 5th ஜென்ரேஷன். 10வது கேள்வி, முதல் தலைமுறை கணினியின் காலம் 1940 to 1956. எது உள்ளீட்டு அலகு? கீபோர்டு. 12வது கேள்வி, இதில் 4 ஆப்ஷன் கொடுத்துட்டு பொருந்தாததை கண்டுபிடின்னு கொடுத்துருப்பேன் ஆன்லைன் டெஸ்ட்டில். ஸோ அதில் பார்த்திங்கன்னா மல்டிமீடியா ப்ரொஜெக்டர் தான் பொருந்தாதது. இதுக்கான டெஸ்ட் லிங்க்கு நீங்கள் வேணும் அப்படின்னா என்னை காண்டாக்ட் பண்ணுங்கள். 13வது கேள்வி, CPU விரிவாக்கம் தருக, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். 14வது கேள்வி, கணினியில் அதிகப்படியான பணிகளை செய்யும் அமைப்பு எது? மத்திய செயலாக்க அலகு, CPU, சென்ட்ரல் ப்ராசஸிங் யூனிட். 15வது கேள்வி, ஒரு மொழியை கணினியில் பயன்படுத்த வேண்டும் என்றால் அந்த மொழியின் ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒவ்வொரு எண்ணை நிர்ணயிக்க வேண்டும். இதற்கு டேஷ் என்று பெயர். குறியீட்டு முறை, கேரக்டர் கோடிங். 16வது கேள்வி, RAM விரிவாக்கம் தருக, ரேண்டம் ஆக்சஸ் மெமரி. பொருந்தாதை கண்டுபிடி, ஆன்டிவைரஸ். 18வது கேள்வி, தரவுகள், தகவல்கள், அறிவுறுத்தல்கள் போன்றவற்றை பதிந்து வைக்க பயன்படும் கணினியின் பகுதி டேஷ் என அழைக்கப்படுகின்றது. நினைவகம், மெமரி. நினைவகத்தின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் மெமரி. முதன்மை நினைவகம், 2ஆம் நினைவகம். 20வது கேள்வி, இங்கு பதியப்படுவை அழியாமல் நிரந்தரமாக இருப்பதனால் இது நான் வாலட்டைல் மெமரி என அழைக்கப்படுகிறது. நான் வாலட்டைல் மெமரி தான் 2ஆம் நிலை மெமரி. கீழ்கண்டவற்றில் பொருந்தாததை கண்டுபிடி, மைக்ரோஃபிலிம்ஸ். 22வது கேள்வி, டேஷில் முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட 1990 முதலில் அறிமுகப்படுத்தப்பட்ட அலுவலக மென்பொருள் மைக்ரோசாஃப்ட் கார்ப்பரேஷனால் உருவாக்கப்பட்டது. 23வது கேள்வி, MS Word 2007 ஏற்கனவே உள்ள ஆவணத்தை திறக்க எது பயன்படுகிறது? அலுவலக பொத்தான், ஆஃபீஸ் பட்டன். 24வது கேள்வி, MS Word 2007 அடிக்கடி பயன்படுத்தப்படும் கட்டளைகள் எங்கு உள்ளது? முகப்பு தாவல், ஹோம் டேப். 25வது கேள்வி, MS Word 2007 ஆவணத்தை சேமிக்க எது பயன்படுகிறது? Ctrl+S. 26வது கேள்வி, ஒரு பக்கத்தின் கீழே தோன்றும் ஒரு குறிப்பு டேஷ் ஆகும். அடிக்குறிப்புகள், ஃபூட்டர். 27வது, EEPROM விரித்து எழுதுக, எலக்ட்ரிக்கலி எரேசபிள் ப்ரோக்ராமபிள் ரீட் ஒன்லி மெமரி. 28வது கேள்வி, ஒரு நிறுவனம் அல்லது வணிகத்தில் தீர்மானங்கள், தீர்ப்புகள் மற்றும் செயல்பாட்டின் படிப்புகளை
ஆதரிக்க பயன்படும் கணினிமயமாக்கப்பட்ட நிரலாகும். முடிவு ஆதரவு அமைப்பு DSS. 29வது கேள்வி. டேஷ் என்பது நிறுவன வளங்கள் திட்டமிடல் என்பது நிறுவனங்கள் தங்கள் வணிகங்களில் முக்கிய பகுதிகளை நிர்வகிக்கவும் ஒருங்கிணைக்கவும் பயன்படுத்தப்படும் ஒரு செயல்முறையாகும். 30வது கேள்வி ஸ்கிப் பண்ணிடுறேன். 31. டேஷ் என்பது ஸ்ப்ரெட்ஷீட் என்பது எண்கள் மற்றும் கணக்கீடுகளை விரும்பும் ஒரு வகை கணினி பயன்பாடு ஆகும். 32வது கேள்வி. முதல் மின்னணு விரித்தாள் எது? விசிகால்சி. 33வது கேள்வி. ராப் டெக்ஸ்ட் மடக்குறை எந்த தாவலில் உள்ளது? முகப்பு தாவல் ஹோம் டேப். 34வது கேள்வி. டேஷ் என்பது பிவோட் அட்டவணை என்பது உங்கள் விரிதாளில் உள்ள தரவை விரைவாக சுருக்கி பகுப்பாய்வு செய்ய உங்களை அனுமதிக்கும் ஒரு கருவியாகும். 35வது கேள்வி. பவர் பாயிண்ட் என்பது ஒரு டேஷ் மென்பொருள் ஆகும். விளக்க காட்சி மென்பொருள் ஆகும். 36வது கேள்வி. டேஷ் என்பது சைபர் கிரைம் என்பது கணினி மற்றும் நெட்வொர்க்கை உள்ளடக்கிய குற்றமாகும். 37வது கேள்வி. சைபர் கிரைமை மனித குலத்தின் முதல் பிரச்சனை என்றும் மனித குலத்திற்கு உண்மையான ஆபத்துகளை ஏற்படுத்துகிறது என்றும் விவரித்தவர் யார்? வாரன் பஃபெட். 38வது கேள்வி. கோப்புகளை பதிவிறக்கம் செய்வதற்கும் பதிவேற்றுவதற்குமான இணைய வசதி எது? கோப்பு பரிமாற்ற நெறிமுறை ஃபைல் டிரான்ஸ்ஃபர் புரோட்டோகால் FTP. 39வது கேள்வி. நிறுவனத்தின் அனைத்து உறவுகளையும் வாடிக்கையாளர்கள் மற்றும் வாடிக்கையாளர்களுடனான தொடர்புகளையும் நிர்வகிப்பதற்கான தொழில்நுட்பம் எது? CRM கஸ்டமர் ரிலேஷன்ஷிப் மேனேஜ்மெண்ட் CRM. 40வது கேள்வி. டேஷ் என்பது இணையம் என்பது மில்லியன் கணக்கான கணினிகள் மற்றும் பிற மின்னணு சாதனங்களின் உலகளாவிய வலை அமைப்பாகும். 41வது கேள்வி. டேஷ் என்பது மின்னஞ்சல் என்பது பயனர்களிடையே செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான கணினி அடிப்படையிலான செயலியாகும். 42வது கேள்வி. லாக்ரதமிக் ஃபாதர் ஆஃப் லாக்ரதமிக் கொள்கையின் தந்தை என்று அழைக்கப்படுபவர் யார்? ஜான் நேப்பியர். 43வது கேள்வி. 1024 GB = 1 TB. 44வது கேள்வி. பதிப்பு பட்டையில் பதிப்பத்துலுக்கு தேவையான டேஷ் விருப்பங்கள் உள்ளன. இது 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். அதில் எல்லாமே சொல்லியிருப்பேன். ஸோ டெஸ்ட் லிங்கில் பார்த்தா உங்களுக்கு அந்த 4 ஆப்ஷன் தெரியும். 45வது கேள்வி. கணினிமயமாக்கலில் பேரிடர் மீட்பு திட்டத்தின் படிநிலைகள். இதுவும் 4 ஆப்ஷன் கொடுத்துருப்பேன். ஸோ ஆன்லைன் டெஸ்ட்டில் அட்டன் பண்ணிங்கன்னா அதுக்கான ஆப்ஷன்ஸ் உங்களுக்கு தெரியும். 46வது கேள்வி. IMPS பற்றிய தவறானது எது? வன்பொருள் ரசீது வழங்குதல். ரசீதுலாம் வன்பொருள் ரசீதுலாம் IMPS வழங்காது. அது பணத்தை பரிமாறிக்கொள்ளும் ஒரு இணைய வழி. 47வது கேள்வி. இணைய குற்றங்களின் வகையை சேராதது எது? பாதுகாப்பிற்காக ஆன்டிவைரஸ் நிறுவுதல். 48வது கேள்வி. பஸ் இடவியல் பஸ் டாபாலஜி என்பது தொடர்ச்சியான ஒற்றை கேபிள் மூலம். 49வது கேள்வி. வளைய இடவியல் என்பது மூடிய வளைய அமைப்பில். 50வது கேள்வி. நட்சத்திர இடவியல் என்பது மத்திய முனை தலைமையமாக செயல்படுகிறது. 51வது கேள்வி. மர இடவியல் என்பது ரூட் முனை என்பது தலைமை முனையாகும். 52வது கேள்வி. தனிநபர் கணினி லேப்டாப் ஆகியவற்றில் பயன்படுத்தப்படும் பிரபலமான இயக்க அமைப்பை தேர்ந்தெடு. லினக்ஸு. ஸோ இந்த மாதிரியான ஒரு 4 ஆப்ஷன்ஸ் இருக்கும். ஸோ அதை ஆன்லைன் டெஸ்ட் அட்டன் பண்ணுங்க பாருங்கள். 53வது கேள்வி. மற்ற சில்லுகளை உருவாக்க பயன்படுத்தப்படும் சில்லு என்பது இதுவும் அதே தான். 54வது கேள்வி. வெளியீட்டு சாதனத்தை அடையாளம் காண்க. திரையகம் மானிட்டர். 55வது கேள்வி. கீழ்க்கணவற்றுள் எது ஒரு முதன்மையான நினைவகமாகும்? RAM. 56வது கேள்வி. ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் அம்சம் எந்த பட்டையில் உள்ளது? எடிட். 57வது கேள்வி. தோற்றத்தில் தோற்றமளிக்கும் அனைத்து ஸ்லைடுகளின் சிறு பதிப்புகள் கிடைமட்ட வரிசையில் அமைக்கப்பட்டிருக்கும். ஸ்லைடு ஸ்டார்டர். 58வது கேள்வி. வலையில் உள்ள ஒவ்வொரு கணிப்பொறியும் டேஷ் என கருதப்படுகிறது. புரவலர் ஹோஸ்ட். 59வது கேள்வி. பின்வருவனவற்றுள் பகரலை எந்த வலை அமைப்பை பயன்படுத்துகிறது? WLAN வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். 60வது கேள்வி. எது பயனர் இணையதளத்தை பார்வையிடுகிறது? குக்கீஸ். 61வது கேள்வி. பரிமாற்றத்திற்கான சட்ட அனுமதியை செயல்படுத்துவது எது? மின்னணு தரவு பரிமாற்றம். 62வது கேள்வி. GUI என்பதன் விரிவாக்கம் என்ன? கிராஃபிக்கல் யூசர் இன்டர்ஃபேஸ். 63வது கேள்வி. சென்சார்களால் சூழப்பட்ட பந்து போல் உள்ள குறியீட்டு கருவி. தடப்பந்து ட்ராக் பால். 64வது கேள்வி. செய்தியை வார்த்தைகள் படங்கள் சின்னங்கள் அறிகுறிகள் அல்லது வேறு ஏதேனும் வடிவத்தில் மொழிபெயர்க்கும் செயல் என்கோடிங்.
65வது கேள்வி, ஒரு மெகாபைட் என்பது எவ்வளவு கிலோபைட்டுகளுக்கு சமம்? 1024 கிலோபைட்டுகளுக்கு சமம். 66வது கேள்வி, OSI மாடலில் எவ்வளவு அடுக்குகள் செயல்முறைகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? 7. 67வது கேள்வி, ஒரு வலைப்பக்கத்தை உருவாக்க எதனை பயன்படுத்தி எழுத முடியும்? HTML ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். 68வது கேள்வி, தொடர்புடைய கோப்புகள் கொண்ட தொகுப்பினை எவ்வாறு அழைக்கலாம்? டேட்டாபேஸ். 69வது கேள்வி, நிறுவனத்திற்கு வெளியே அங்கீகரிக்கப்பட்ட பயனர்களுக்கு நீட்டிக்கப்பட்ட ஒரு தனியார் அகம் ஒரு டேஷ் என அழைக்கப்படுகிறது. எக்ஸ்ட்ரா வலை என அழைக்கப்படுகிறது. 70வது கேள்வி, டேஷ் நிர்வாகி கணினி மேல் மற்றும் நடுத்தர நிர்வாகத்திற்கு காட்சிகளை பயன்படுத்த எளிதான தகவல்களை வழங்குகிறது. 71வது கேள்வி, புதிய உற்பத்தி வசதிகளை இயங்கு கண்டுபிடிப்பது என்பதை தீர்மானிப்பது ஒரு உற்பத்தி மற்றும் உற்பத்தி தகவல் அமைப்பின் ஒரு எடுத்துக்காட்டு. மூலோபாய நிலை. 72வது கேள்வி, தரவை நேரடியாக அட்டவணை கட்டத்தில் உள்ளிடுவதன் மூலம் புதிய அட்டவணையை உருவாக்க எந்த விருப்பம் நம்மை அனுமதிக்கிறது? தரவுத்தாள் பார்வை. 73வது கேள்வி, அட்டவணை வடிவமைப்பு காட்சியில் புலப்பெயர்கள் மற்றும் பண்புகள் பேனல்கள் மாற குறுக்கு வழி விசை என்ன? F6 கீ. 74வது கேள்வி, எந்த புலவகை புகைப்படங்களை சேமிக்க முடியும்? மேற்கூறிய அனைத்தும். 75வது கேள்வி, ஒரு துறையில் 2 பத்தி அல்லது விரிவான விளக்கத்தை சேமிக்க திட்டமிடப்பட்டால் எந்த தரவு வகையை நாம் பயன்படுத்த வேண்டும்? மெமோ. 76வது கேள்வி, பின்வரும் தரவுதள பொருள் எது தரவு வைத்திருக்கிறது? அட்டவணைகள். 78வது கேள்வி, இந்த கருவியை கிளிக் செய்வதன் மூலம் உரையை தட்டச்சு செய்வதற்கும் சிறப்பிப்பதற்கும் சுட்டிக்காட்டி ஒரு செருகும் புள்ளியாக மாறுகிறது. சுட்டிக்காட்டி கருவி. 78வது கேள்வி, அமைப்பின் அடிப்படை தன்மை தகவல் ஓட்டம். 79வது கேள்வி, டேஷ் நடப்பு பக்கத்தில் Ctrl+Z நடப்பு பக்கத்தில் உள்ள எந்த மாற்றத்தையும் நீக்க உதவுகிறது. 80வது கேள்வி, கட் காப்பி பேஸ்ட் ஆகியவை டேஷ் மெனுவில் தோன்றும், எடிட் மெனுவில் தோன்றும். 81வது கேள்வி, தகவல் தொடர்பு ஏ கலெக்ஷன் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் டேஷ் எனப்படும் சாஃப்ட்வேர். 82வது கேள்வி, அலுவலகங்களில் இணைக்கப்படும் கணினி டேஷ் என்று அழைக்கப்படும் லேன். 83வது கேள்வி, தகவல் பரிமாற்றத்திற்கு முன்பு தரவு டேஷ் நடைபெறுகிறது, ப்ராசஸ்டு நடைபெறுகிறது. 84வது கேள்வி, கணினியில் முதல் புரோகிராமர் யார்? லேடி அடலோ வெல்ஸ். லேடி அடலோ வெல்ஸ். 85வது கேள்வி, கணினியும் ஒரு வார்த்தை என்பது டேஷ் எண்ணிக்கை 16 பிட்களை உள்ளடக்கியது. 86வது கேள்வி, டாட் மெட்ரிக்ஸ் பிரிண்டரின் வேகம் எவ்வாறு வெளியிடப்படுகிறது? கேரக்டர் பெர் செகண்ட். 87வது கேள்வி, மறுசுழற்சி தொட்டி ரீசைக்கிள் பின் எதற்கு உபயோகப்படுத்தப்படுகிறது? நீக்கப்பட்ட கோப்புகளை சேமிக்க. 88வது கேள்வி, வேர்ட் ஃபைலின் நீட்டித்த பகுதி என்பது டாட் .doc. 89வது கேள்வி, பின் வருவனவற்றில் எது இயங்குதளம் இல்லை? மை கம்ப்யூட்டர். 90வது கேள்வி, முழு ஆவணத்தையும் தேர்ந்தெடுக்க இந்த விசை பயன்படுத்தப்படுகிறது, Ctrl+A. 91வது கேள்வி, பின்வருவனவற்றில் முதன்மை சேமிப்பு சாதனத்திற்கு ஒரு எடுத்துக்காட்டு RAM. 92வது கேள்வி, மின்னஞ்சலில் CC என்பதன் அர்த்தம் கார்பன் நகல். 93வது கேள்வி, ஒரு வலைமுகவரி எவ்வாறு அழைக்கப்படுகிறது? URL யூனிவர்சல் ரிசோர்ஸ் லொக்கேட்டர். 94வது கேள்வி, மூன்றாவது கணினி தலைமுறை ஏற்படுத்தப்பட்ட ஆண்டு 1965 to 1975. 95வது கேள்வி, கணினியின் இயற்பியல் பகுதி பிசிக்கல் பார்ட் ஆஃப் கம்ப்யூட்டர் டேஷ் என அழைக்கப்படுகிறது, வன்பொருள் ஹார்ட்வேர். 96வது கேள்வி, விளக்கப்படங்களின் வரைகலை பிரதிநிதித்துவம் எதை குறிக்கிறது? தகவல். 97வது கேள்வி, QR குறியீடு டேஷ் பரிமாணம் கொண்டது, 2 பரிமாணம் கொண்டது. 98வது கேள்வி, கட்டிட வரைபட திட்டம் போன்றவற்றை அச்சிட பயன்படும் வெளியீட்டு சாதனம் எது? வரைவி, பிளாட்டர். 99வது கேள்வி, MIS எதற்கு உதவுகிறது? இவை அனைத்தும். 100வது கேள்வி, விண்டோஸ் OSஇன் கோப்பு மேலாளர் என்று அழைக்கப்படுவது விண்டோஸ் எக்ஸ்ப்ளோரர். 101வது கேள்வி, ஒரு நாளின் 24 மணி நேரமும் பணம் அனுப்பும் வசதி முறை IMPS இமீடியட் பேமெண்ட் சிஸ்டம். 102வது கேள்வி, தற்காலிக நினைவகம் எது? RAM. 103வது கேள்வி, முதல் தலைமுறை கணினிகளில் பயன்படுத்தப்பட்ட பகுதி பொருள் எது? வெற்றிடக் குழல் வேக்கம் டியூப்ஸ். 104வது கேள்வி, MS ஆஃபீஸின் முக்கிய கூறு எது? 105வது கேள்வி, ஆவணத்தின் மேல் வாரத்தில் இவற்றுள் எந்த பகுதி தோன்றும்? ஹெட்டர். 106வது கேள்வி, வேன் விரிவாக்கம் தருக வைட் ஏரியா நெட்வொர்க். 107வது கேள்வி, மேன் விரிவாக்கம் தருக மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க். 108வது கேள்வி, ஒரு நகரம் அல்லது பெருநகர பகுதிக்குள் பல உள்ளூர் பகுதி நெட்வொர்க்குகளை ஒன்றோடு ஒன்று இணைக்கும் ஒரு கணினி வலையமைப்பாகும் மெட்ரோபாலிட்டன் ஏரியா நெட்வொர்க்.
109வது கேள்வி வீடு, அலுவலகம் அல்லது பள்ளி கட்டிடம் போன்ற வரையறுக்கப்பட்ட புவியியல் பகுதிக்குள் கணினிகள் மற்றும் பிற மின்னணு சாதனங்களை இணைக்கும் ஒரு வலையமைப்பாகும் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். 110வது கேள்வி WLAN விரிவாக்கம் தருக. வயர்லெஸ் லோக்கல் ஏரியா நெட்வொர்க். 111வது கேள்வி DNS விரிவாக்கம் தருக. டொமைன் நேம் சிஸ்டம். 112வது கேள்வி டேஷ் என்பது டிஜிட்டல் ஆவணங்கள். டிஜிட்டல் கையொப்பம் என்பது டிஜிட்டல் ஆவணங்கள் மற்றும் செய்திகளின் நம்பகத்தன்மை மற்றும் ஒருமைப்பாட்டை சரிபார்க்கும் ஒரு குறியாக்க முறையாகும். 113வது கேள்வி டேஷ் என்பது தகவல் பாதுகாப்பு என்பது அங்கீகரிக்கப்படாத அணுகல், பயன்பாடு, வெளிப்படுத்துதல், இடையூறு, மாற்றம் அல்லது அழிவிலிருந்து தகவல் மற்றும் தகவல் அமைப்புகளை பாதுகாப்பதற்கான நடைமுறை மற்றும் உத்தியாகும். 114வது கேள்வி டேஷ் கையொப்பங்கள். சமச்சீர் விசை கையொப்பங்கள் ஒரு நிலையான கருத்து அல்ல. 115வது கேள்வி டேஷ் கையொப்பங்கள். பொதுவகை கையொப்பங்கள் டிஜிட்டல் தரவின் தோற்றம் மற்றும் ஒருமைப்பாட்டை சரிபார்க்க ஒரு ஜோடி கிரிப்டோகிராஃபிக் விசைகளை பயன்படுத்துகின்றன. 116வது கேள்வி CBSE விரிவாக்கம் தருக. கோர் பேங்கிங் சிஸ்டம். 117வது கேள்வி MS Word 2007 ஒரு ஆவணத்தை சேமிப்பதற்கான குறுக்கு விசை எது? Ctrl+S. 118வது கேள்வி டேஷ் என்பது ஃபைண்ட் அண்ட் ரீப்ளேஸ் என்பது வேர்டில் உள்ள ஒரு செயல்பாடாகும். இது இலக்கு உரையை தேட உங்களை அனுமதிக்கிறது. 119வது கேள்வி டேஷ் என்பது ஹெட்டர் என்பது மேல் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் ஒரு பகுதி. 120வது கேள்வி டேஷ் என்பது ஃபூட்டர். அடிக்குறிப்பு என்பது கீழ் விளிம்பில் தோன்றும் ஆவணத்தின் ஒரு பகுதி. 121வது கேள்வி ஐசிஐ கணினியில் பயன்படுத்திய தலைமுறை கணினி எது? 3ஆம் தலைமுறை கணினி. 122வது கேள்வி கணினியில் எத்தனை வகையான துவக்க செயல்முறை டைப்ஸ் ஆஃப் பூட்டிங் ப்ராசஸ்? 2. 123வது கேள்வி ICT விரிவாக்கம் தருக. இன்ஃபர்மேஷன் அண்ட் கம்யூனிகேஷன் டெக்னாலஜி. 124வது கேள்வி ERP விரிவாக்கம் தருக. என்டர்பிரைஸ் ரிசோர்ஸ் பிளானிங். 125வது கேள்வி விரிதாளில் ஒரு செல்லின் முகவரியை குறிக்க பயன்படும் குறியீடு எது? ஸோ இந்த டாலர் சிம்பல். 126வது கேள்வி பின் வருவனவற்றில் மின்னணு கட்டணம் செலுத்தும் முறையை குறிக்கிறது இ பேங்கிங். 127வது கேள்வி இணையத்தில் தகவலை தேடுதல் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? தேடுதல் சர்ச்சிங். 128வது கேள்வி ஹேக்கிங் மூலம் பாதுகாக்க முடியும் ஃபயர்வால்ஸ். 129வது கேள்வி செல்போன்கள் வழியாக செய்தியை அனுப்ப மற்றும் பெற அனுமதிக்கும் பயன்பாடு எது? மல்டிமீடியா மெசேஜ் சிஸ்டம். 130வது கேள்வி வலையில் உள்ள ஒவ்வொரு கணினியும் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? புரவலர். 131வது கேள்வி RTF கோப் வடிவத்தை அறிமுகப்படுத்தியது எது? மைக்ரோசாஃப்ட். 132வது கேள்வி டேஷ் என்பது அசைவூட்டல் என்பது அசையா நிலைப்படங்களை தொடர்ச்சியான இயக்கமாக காட்சிப்படுத்தும் செயல். 133வது கேள்வி GIF பயன்படுத்தும் வண்ண தேடல் அட்டவணை 8-பிட். 134வது கேள்வி இணையத்தின் மூலம் நிகழ்நேர நிகழ்ச்சிகளை நேரடியாக ஒளிபரப்புவதை டேஷ் என்கிறோம்? வலை ஒளிபரப்பு என்கிறோம். 135வது கேள்வி கோடுகள், செவ்வகங்கள், வட்டங்கள் போன்ற உருவகங்கள் அல்லது பொருள்களை உருவாக்குவதன் அடிப்படை வெக்டர் படங்கள். 136வது கேள்வி சரியான விடையை தேர்ந்தெடு. எடிட்டு கட்டு. 137வது கேள்வி டேஷ் விண்டோஸ். AVI விண்டோஸ் வீடியோ கோப்பு வடிவம். 138வது கேள்வி முழு திரை பகுதிக்கு பொருந்தும் தற்போதைய ஆவணம் சாளரத்தை அதிகரிக்க டேஷ் பொத்தான் அதிகரி பொத்தான் பயன்படுத்தப்படுகிறது. 139வது கேள்வி சிறிதாக்கு பொத்தானை கிளிக் செய்வதன் மூலம் ஆவணத்தின் சாளரம் சிறிதாக குறைக்கப்படும் ஐகானில். 140வது கேள்வி ஏற்றப்படும் உரை ஐகானை ரத்து செய்ய கருவி பெட்டியில் கருவி கிளிக் செய்யவும் சுட்டிக்காட்டி. 141வது கேள்வி கடைசி கட்டளையின் செயல்பாட்டை திருப்புவதற்கு டேஷ் கட்டளை பயன்படுத்தப்படுகிறது? அண்டு கட்டளை பயன்படுத்தப்படுகிறது. 142வது கேள்வி பெறுநர் மற்றும் வழங்குனர் இடையே பரிவர்த்தனையை தெரியப்படுத்துவதில் பொறுப்பாகும் கடன் அட்டை நிறுவனம். 143வது கேள்வி இணையத்தின் வழியாக வங்கி சேவையை பெறுவது? இணைய வங்கி. 144வது கேள்வி மின் வணிகத்தின் இரண்டாவது அலை 2004 to 2009. 145வது கேள்வி மின் வணிகத்தின் மூன்றாம் அலை 2010 நிகழ்காலம் வரை. 116வது கேள்வி பயனர்கள் மின்னணு பரிவர்த்தனைகளை விரைவாகவும் பாதுகாக்கவும் செய்ய அனுமதிக்கிறது மின்னணு பணப்பை. 147வது கேள்வி பூஜ்ஜிய மோடம் படங்களுக்கு ஒரு உதாரணம் ஈத்தர்நெட் கிராஸ் ஓவர் டைம். 148வது கேள்வி WWW யாரால் கண்டுபிடிக்கப்பட்டது? டிம் பெர்னர்ஸ்-லீ. 149வது கேள்வி கணினிக்கு ஆபத்தானது ஹேக்கர்கள். வைஃபை என்பதன் விரிவாக்கம் வயர்லெஸ் ஃபிடெலிட்டி. நன்றி, வணக்கம்.